2 எடுத்து முடிச்ச உடனே நிறைய பேர் என்ன ஏதோ சொல்லி பயமுறுத்தினாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் பார்த்த பிறகு எனக்கு கொடுத்த அந்த காம்ப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் என் காதுல விழல அப்படின்னு தெருக்கி விட்டுருக்காரு டைரக்டர் விஷ்ணுவர்தன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. பில்லா 2 பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் ரொம்பவும் தோய்வுல இருந்த நேரம். உங்களுக்கு தெரியும், அவரை பத்தி நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் எழுந்த நேரம். அப்போ அவரால் நடிப்புல கான்சன்ட்ரேஷன் காட்ட முடியல. அப்போ தலைவர் அவரை கூப்பிட்டு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நேச்சுரல், எனக்கு வராத எதிர்ப்பா உங்களுக்கு வந்திருக்குது, இதனால நீங்க மனசு உடைஞ்சிடாதீங்க, அதெல்லாம் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க, அப்படி தூக்கி போட்டு நீங்க என்ன பண்றீங்களோ அதை நேரா பண்ணுங்க. இதோ பாருங்க, பில்லா படம் எடுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா இருக்கும். எனக்கும் அது ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு தலைவர் அவர்கள் அவருக்கு அறிவுரை கூறியது மட்டும் இல்லாம பக்கபலமா இருந்து அந்த படத்தை வெற்றி பெற வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு. தலைவருக்கும் இதே மாதிரிதான் அந்த படம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய விதமா பேசினாங்க, அவருக்கு புத்தி பேதலிச்சு போச்சு அப்படி இப்படின்னு. ஆனா அந்த ஒரு படத்துல ஒரு பாடல் மூலியமா பதிலடி கொடுத்திருந்தாங்க. என்னை பத்தி யாராரோ என்னென்னமோ சொன்னாங்க, ஆனா இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கே சொல்லுவார். அதனால யாரு என்ன பேசினாலும் நீங்க காதுல வாங்காதீங்க. உங்களுடைய முழு திறமை என்னமோ அது உங்களுக்கு தெரியும். அந்த திறமைய நீங்க யூஸ் பண்ணிட்டு நேரா போய்கிட்டே இருக்க. அதுதான் வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை. முயற்சி பண்ணுறத விடாதீங்க அப்படின்னு தலைவர் எப்போதும் சொல்லிட்டு இருப்பார். விஷ்ணுவர்தன் அவருடைய வீடியோ ஒன்று இப்போ வைரல் ஆகிட்டு இருந்து. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படி அவருடைய டான் படத்துல நடிச்சிருந்தாரோ அது ஃபியூச்சரிட்டிக்கா இருந்தா, அப்பயே ஸ்டைலிஷா இருக்கட்டும், எல்லாமே எப்படிடா இதை விட நம்ம ஒரு பெரிய ஃபியூச்சரிட்டிக்கா கொடுக்க போறோம் அப்படின்னு எனக்குள்ள பெரிய கேள்வியா இருந்து, சேலஞ்சா இருந்து. ஆனா நான் முதல்ல பார்த்த படம் பில்லா, தலைவருடைய படம் தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஹிந்தியில டான். எல்லாரும் சொல்லுவாங்க டான் தான் முன்னாடி வந்துச்சு அப்படின்னு. ஆனா அந்த டானையே தூக்கி சாப்பிடுச்சு பில்லா அப்படின்னு தெரிவிக்க விட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, படம் எடுத்து முடிச்ச பிறகு எல்லாரும் ஒரு விதமா சொல்லி இந்த படம் எப்படி ஓடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை குழப்பினாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் படம் பார்த்த பிறகுதான் எனக்கு தெளிவே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் பிரசாத் ஸ்டுடியோல இவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல பிஸியா இருந்திருக்காரு, ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணி. அப்போ சரவணன் சார்கிட்ட இருந்து ஏவிஎம்ல இருந்து ஃபோன் வருது, இது போல நீங்க ஆஃபீஸுக்கு வரணும் அப்படின்னு. சரி வரேன் சார், நான் இங்கதான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க இல்ல சூப்பர் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே, எட்ரா ஆட்டோவை புட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டா எனக்கு அது ஃபேன் பை மூமெண்ட். எனக்கு அவருடைய படம் பண்றதுக்கு முன்னாடியே தான் நான் அவருடைய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தெரிவிக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த படத்தை இவர் பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு உடனே முடிச்சது ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் 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 சூப்பரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு தலைவர் ஸ்டைலே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க இப்படியெல்லாம் அருமையா பண்ணுவீங்கன்னு நினைச்சிருந்தா நானே பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. உடனே இவருக்கு அப்படியே ஒண்ணுமே புரியலையா, தலைகால் புரியலையா, இதோட என்ன காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாரா. அஜித் சூப்பர் சூப்பர் சூப்பரா பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு, ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிவிக்க விட்டாரா. இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த வார்த்தையை மறக்க முடியலையா. அதுக்கப்புறம் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த காம்ப்ளிமெண்ட், யார் யார் என்னென்னலாம் எதிர்மறையா சொன்னாங்க, என்னென்னலாம் அதை நெகட்டிவா சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் அவரு மறந்துட்டாரு. இனிமேல் சொல்றதையும் அவரு காதுல வாங்கல. தலைவர் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்துச்சான். அதனால தைரியமா அவரு ரிலீஸ் பண்ணாரு, அவர் சக்சஸ்ஃபுல்லானாரு. விஷ்ணுவர்தன் பேசிய அந்த சின்ன வீடியோ கிளிப் பார்க்கணும்னா நான் உங்களுக்கு நினைக்கிறேன், பாருங்க. யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்ல, இப்போ நம்ம படத்தை தைரியமா ரிலீஸ் பண்ணலாம். படம் இட் இஸ் வித் ரஜினி சார்ஸ் பிளெஸிங்ஸ். அதுதான். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, யார் என்ன சொன்னாலும் சரி தலைவருடைய பிளஸிங் இருக்கு அப்படின்னு அந்த தைரியத்துல ரிலீஸ் பண்ண சக்சஸ் ஆச்சு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு விஷ்ணுவர்தன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.